கிறிஷோட பாட்டியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாலுமே இங்கே அவங்க பாட்டிக்கு ஒரு வித பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. சரிப்பா முத்து, அப்போ நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லும்போது, என்னம்மா வந்தது உடனே கிளம்பிட்டீங்க, இருங்கம்மா இருந்துட்டு போகலான்னு சொல்ல, இல்லைப்பா முத்து, அதான் தீபாவளியெல்லாம் கொண்டாடியாச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் என்னப்பா பண்ண போகிறோன்னு சொல்ல, அட இருங்கம்மா, இப்போ தானே தீபாவளி ஆரம்பமாக இருக்கு, கிறிஷ் எங்களுக்கு வந்த நேரம் தான் தீபாவளி, என்ன கிறிஷ் நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்ல, சரி கிறிஷ் உள்ளே போயிட்டு வெடியெல்லாம் நிறையா இருக்கும், மீனா ஆண்டிகிட்ட கேட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு முத்து அனுப்பி விடுறாங்க கிறிஷை. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி உள்ளே ஓடுறாங்க கிறிஷும். இல்லைப்பா முத்துன்னு சொல்ல, அம்மா கொஞ்சம் இருங்கம்மா போகலாம், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகேஸ்வரியையும் அவங்க பாட்டியையும் உள்ளே அனுப்பிவிட நேராக உள்ளே ஓடி போன அங்கே கிறிஷ் வந்துட்டு மீனா ஆண்டியை தேடுறாங்க. அப்போ அவங்க அங்கே பக்கம் காணாதனால அங்கே வர ரோஹிணியை பார்க்குறாங்க. ஆண்டி, எங்கள் முத்து அங்கிள் இங்கே வெடியெல்லாம் கேட்டாங்க, எடுத்து தரீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி எங்கள் ஆண்டின்னு அம்மாவை கூப்பிடுறத பார்த்துக்கிட்டு இருக்க மீனாவுக்கு கோவமும் ஆத்திரமும் அதிகமாக வருது. உடனே ரோஹிணியை பார்த்து முறைக்கவும் செய்ய, ஐயோ மீனா இப்போ இங்கே கிறிஷ் ஆண்டின்னு கூப்பிடுறத பார்த்துட்டாலே அவளுக்கு இன்னமும் கோவம் அதிகமாகுதே, இவள் உணர்ச்சி வசப்பட்டு திரும்பவும் ஏதாவது சொதப்பிடுவாளோன்னு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, இவளை எப்போதுமே நம்மளால கண்காணிச்சுட்டு இருக்க முடியாதே, என்ன பண்ணுறதுன்னு கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறாங்க எங்கள் ரோஹிணியும் மீனாவை. மீனா கிறிஷை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த வயசில் அவன் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறான், அதை இன்னும் எத்தனை நாளைக்கு தொடர போகுதுன்னு தெரியல, நிச்சயமாக இதை நான் தொடர விட மாட்டேன் ரோஹிணி அப்படின்னு முறைச்சி பார்த்தபடியே நிற்கிறாங்க. ஆண்டி கொஞ்சம் எடுத்துத்தாங்கன்னு சொல்ல, இரு கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக முத்து கூட போயிட்டு வெடியெல்லாம் வெடித்து ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த நேரத்தில் இங்கே மீனா கிச்சனில் இருக்காங்க, ஸ்ருதியும் இருக்காங்க, கூட பாட்டியும் இருக்காங்க. மீனா பண்ணுற சமையலெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் எல்லாமே ஊருக்கு கிளம்புறீங்க, எனக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு பாட்டியை சொல்ல, பேசாமல் நீங்களும் எங்கள் கூட வந்துடுங்க பாட்டி அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கூப்பிடுறாங்க. வரேன், அதுக்கான நாளும் சீக்கிரமாக வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹிணி உள்ளே வர, இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக நீ, ஆனால் இன்னமும் பாரு உன் மூலமாக ஏதாவது ஒரு குழந்தை நல்ல செய்தின்னு ஏதாவது ஒன்று வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதான் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஆனால் உனானா இங்கே மனோஜுக்கு ஏதாவது நல்லது செய்கிறேன்னு சொல்லி கெடுதல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ தான் அண்ணாமலை விஷயத்த சொன்னான், இனிமேலாவது நல்ல செய்தி கிடைக்கட்டும், சீக்கிரமாக ஒரு குடும்பத்துக்கு நல்ல வாரிசை பெற்று கொடுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏற்கனவே தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒன்று வந்தாச்சு அப்படின்ற மாதிரி மீனா அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் ரோஹிணியை. வந்ததுலேருந்து இவங்க ரெண்டு பேருமே சரியில்லை பாட்டின்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலி, வயிறும் சரியில்லைன்னு சொல்ல, சரி வயிறு சரியில்லைன்னா அதுக்கு கஷாயம் சொல்கிறேன் வச்சு கொடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு அங்கேருந்து போக, மீனா முறைச்சி பார்த்ததுமே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்ட்றாங்க இங்கே ரோஹிணியும். அவங்க அந்த இடத்த விட்டு போன பிறகு மீனா யோசனையாகவே தான் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே மனோஜ் என்ன பண்ணுறாரு, வீட்டில் யாருமே எதையுமே கவனிக்காத நேரம் பாட்டியோடைய ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்க பாட்டியோடைய நிலப்பத்திரம் அதை எடுத்து பார்க்குறாரு. நிச்சயமாக இதை விற்றா நமக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும், நம்ம ஆரம்பிக்க போகிற புது பிஸ்னஸ்க்கு நம்மளால் முடிஞ்சதையும் நம்ம செய்யலாம், இல்லைனா நம்மளே கூட தனி பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம். ஆனால் இதை பாட்டி யாருக்கு முதல்ல குழந்தை பிறகுதோ அவங்களுக்கு தானே இதை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இன்னமும் ரோஹிணி ப்ரெக்னென்ட் ஆகல, அதுக்குள்ளே இந்த மீனாவுக்கோ ஸ்ருதிக்கோ பாட்டி இந்த பத்திரத்தை கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு யோசனையோடய நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்கள் மனோஜும். அப்போ தான் பாட்டி தன்னுடைய அறையில் அதே இடத்துல உள்ள பணம் வச்சுருக்கதை பார்க்குறாங்க. என்ன இது பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சேர்த்து வச்சுருந்த பணமா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து பார்த்தா என்ன இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. சரி வந்ததுக்கு தீபாவளி பரிசை இதை நம்மளே எடுத்துப்போன்னு நினச்ச மனோஜுக்கு அதை பார்த்ததும் ஆசை வந்துடுது. இங்கே திருடவன் கையே சும்மாவாக இருக்கும், அதையும் களவாடத்தான் செய்யும், அதை தான் அந்த மனோஜும் பண்ணுறாரு. அப்படி அது யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு மனோஜ் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பாட்டி எல்லாரும் ஊருக்கு கிளம்புற நேரம் பார்த்து எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, எல்லாருக்கும் நான் தீபாவளி பரிசு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி, என்ன பரிசு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த பீரோவில் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வச்சிருந்த பணம் எதையுமே காணோம். இங்கே எந்த பணத்தை காணோம் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் பதறி போக, அப்போ அந்த நேரத்தில் நின்றுக்கிட்டு இருக்க விஜயவும் என்னது பணமா அப்படின்னு சத்தம் கேட்டோடனே பாட்டி ரூமுக்கு ஓடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே வெளியே வந்த பாட்டி வந்துட்டு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, டே அண்ணாமலை, எல்லாருக்கும் எல்லா பேர பசங்களுக்கும் பேத்திகளுக்கும் இங்கே தீபாவளி பரிசா இந்த தடவை நம்ம பணமாக கையில் கொடுத்துடலாம், அவங்களுக்கு விருப்பப்பட்டதை அவங்க வாங்கிக்கணும்னு நினச்சிதாண்டா நானும் பணத்தை எடுத்து வச்சுருந்தேன், இப்போ பீரோவில் பார்த்தா பணத்தை காணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்க, அங்கே வச்சிருந்த பணம் வேறு எங்கே போயிருக்க போகுதுன்னு சொல்லும்போது முத்துவுக்கு சந்தேகம் முழுக்க மனோஜ் பக்கம் திரும்புது. மனோஜ் திருன்னு முழிக்கிற
நிற்கிறத பார்த்ததுமே முத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் விஜயா உடனே அங்கே நின்றுட்டு இருக்க கிருஷை பார்க்குறாங்க. வீட்டுக்கு புதுசாக யாராவது ஆட்களை உள்ளே விட்டால் திருட தான் செய்வாங்க அப்படின்னு இங்கே கிருஷோட பாட்டியையும் கிருஷையும் பார்த்து சொல்ல இங்கே ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மீனாவுக்கு கோபம் வருது. டேய் உண்மையை சொல்லுடா, நீ தானே அந்த பணத்தை எடுத்த. சின்ன வயசில் அந்த முத்து என்னென்ன கெட்ட பழக்கங்கள் பண்ணானோ இப்போ அதை நீ அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை மாதிரியான என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கே நிரந்தரமான ஒரு இடம் ஒன்று இருக்கு. உன்னை பேசாமல் அங்கே அனுப்பி வைக்கிறதா சரியாக இருக்குன்னு சொல்ல. ஏ விஜயா, அவன் எடுத்ததை நீ பாத்தியா? ஒரு சின்ன பையன் மேலே அநியாயமாக பழி போடுற. இது உனக்கு தப்பாக தெரியலன்னு சொல்ல. என்னங்க, பணம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அத்தை தனியாக இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பணம், அதை இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த மொத்த பணத்தையும் இவனே எடுத்து வச்சிருக்கான். முதல்ல இவன் பையெல்லாம் வாங்கி பாருங்கன்னு சொல்கிறாங்க. கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறேன். கிருஷோட பாட்டி பையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் அதில் எதுவுமே இல்லை. பணத்தை எங்கே ஒளிய வச்சிருக்கீங்க, மரியாதையே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இல்லை நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டு எங்கள் கிருஷி அழுகிறாங்க. அதே நேரத்தில் நின்றுக்கிட்டு இருக்க ரோஹிணியுடைய என் பேரை அதெல்லாம் செய்கிறவன் கிடையாதுன்னு சொல்ல. அத்தை இப்போ எதுக்கு நீங்கள் கிருஷ் மேலே கோவப்படுறீங்க? இந்த வீட்டில் கிருஷி இப்போ புதுசாக வந்தவனா இருந்தாலும் அவனுக்கு யார்கிட்ட எப்படி பழகணும்னு கொஞ்சமாவது ஒரு நல்ல விஷயத்த அவங்க பாட்டி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா கூட இருந்து பார்த்துக்கலனாலும் சில நல்ல விஷயங்கள் அவனுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அதுக்காக அவன் தான் பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்லி நீங்கள் கிருஷ் மேலே பழி போடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மீனா சொல்ல. இங்கே பார், நான் ஒன்றும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்ல. அத்தை நீங்கள் கண்ணால் பார்த்துருந்தா பேசலாம், எதுவுமே பார்க்காம உங்கள் விருப்பத்துக்கு அந்த பையன் மேலே பழி போடுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு நிற்கிற பாட்டியும் என்ன விஜயா, சின்ன பையன் மேலே கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறேன்னு சொல்ல. அத்தை இப்படி ஈவு இறக்கம் பார்த்தா அப்புறம் இவங்க எடுத்துகிட்டு போகணும்னு நினச்ச பணத்தை இப்படி கையோடே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பரவாயில்லையா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா. இப்படி கேட்குதுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க பாட்டியை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக முறைச்சி பார்த்துட்ருக்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு அங்கே நின்றுட்டு இருக்க ரோஹிணியோடைய அம்மாவை பார்த்து சொல்ல. மீனாவுக்கு கோவம் வருது. இந்த நேரத்தில் கூட அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணலைனாலும் ஏதோ வீட்டுக்கு வந்திருக்கவங்களாக நினச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத விட்டுட்டு இப்போயும் இங்கே அத்தை பக்கமும் மனோஜ் பக்கமும் நின்றுட்டுருக்க இவங்க இந்த ரோஹிணியை பார்க்கும்போது தனக்கு கோவம் தான் வருதுன்னு மீனா நினைக்கிறாங்க. கிருஷா அழுகிறப்ப கூட ஒரு அம்மாவா மனசு இறங்காத இவெல்லாம் மனுஷியாவே இருக்க முடியாதுல்ல. இவெல்லாம் நம்மளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க தான் லாய்க்கு. கண்டிப்பாக இவன் வீட்டில் எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு சொல்ல போகிறதும் கிடையாது அப்படின்னு மீனா ரொம்ப கோவத்தில் பார்க்க. போதும் நிறுத்துறீங்களான்னு வேகமாக சத்தம் போடுறாங்க. என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் ஓவராக தான் ஆட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்ல. நான் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ன பையன் கிருஷ் மேலே தப்பான பழியை போடாதீங்க. அந்த பணம் யார் எடுத்திருப்பாங்கன்னு எல்லாருடைய பையையும் செக் பண்ணுங்க, அப்போ தெரியும்ல யார் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்ல. அதானே இங்கே மீனா சொல்கிறதான் சரின்னு பாட்டியும் சொல்ல. எல்லாருடைய பையையும் எடுத்து பார்த்துடலாம், யாரும் இதில் தப்பாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷோடைய பையன் இங்கே விஜயை திறந்து பார்த்ததுனால தான் இந்த பிரச்சனைக்கே காரணம்னு சொல்ல. பாட்டி தாராளமாக பார்க்கட்டும், இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மனோஜ் திருன்னு முழிக்கிறத முத்து பார்த்துட்டே இருக்கேன். முத்து தான் எல்லாருடைய பையையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மனோஜுடைய பையன் கடைசியாக ஓப்பன் பண்ணும்போது தான் அதில் பணம் இருக்கிறது நல்லாவே தெரியுது. மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டது இவன் தான். அவனுக்கு இன்னமும் அந்த பழக்கம் அவனை விட்டு போகவே இல்லை. இவன் முழிக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டின்னு கையோட பணத்தை எடுத்துகிட்டு வந்து பாட்டி கையில் கொடுக்க. அதை வாங்கின பாட்டி மனோஜ் கணத்தில் பலான்னு அறவிட அதை பார்த்துட்டு நிற்கிற விஜயம் அதிர்ந்து போய் நிற்க. இங்கே அண்ணாமலைக்கு ரொம்ப கோபம் வருது. ஏண்டா இன்னமும் இந்த திருட்டு புத்தி உன்னை விட்டு போகலையா? ஒரு சின்ன பையன் பழியை இங்கே வாங்கிக்கிட்டு அவன் அவமானப்பட்டு நிற்கிறான். ஆனால் உனக்கு இங்கே பணம் தான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. மனோஜ் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை பார்த்து தன்னை இன்னும் அசிங்கப்படுத்த நினைச்சு வெறுப்பாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனாவும் சின்ன பையன் மேலே பழி போட்டு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா, எதுக்குங்க இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் திட்டுறாங்க. சின்ன வயசுல தான் செய்யாத தப்பை செய்யாத ஒரு பழியை தூக்கி என் புருஷன் மேலே போட்டீங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிச்சாரு, இப்போவும் நீங்கள் பண்ண தப்புக்கு இந்த சின்ன பையன் தான் தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுக்கும் கூட இங்கே பதில் பேச முடியாமல் நிற்க. ஏய் என்ன சொல்கிற நீ? இப்போ முத்து பிரச்சனை எதுக்கு இதில் எடுக்கிறேன்னு சொல்ல. கரெக்டாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. சின்ன வயசில் இவர் தான் நிறைய தப்புகளை பண்ணியிருக்கார். அதை மறைக்கிறதுக்காகவும் தான் நல்லவன்னு பேர் எடுத்துக்கிறதுக்காகவும் இவரை பழி வாங்குறதுக்காகவும் இவர் மேலே தூக்கி போடப்பட்ட பழி தான் எல்லாமே. அதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பவே இல்லைனாலும் சரி அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கும் பார்த்தீங்களே பணத்தை எடுக்கிற பழக்கம் உங்கள் பையனை விட்டு போகவே இல்லை. மாமா கிட்டேருந்து பணத்தை எடுத்தாரு, என்கிட்டேருந்து நகையை திருடினாரு, இன்னும் என்னென்ன அப்புறம்
அப்புறம் திரும்பவும் அந்த பணத்தை எடுத்து ஷோரூம் ஆரம்பிச்சாரு. இது போக இப்போவும் இன்னைக்கு பாட்டி வீட்டில் வந்து பணத்து மேலே கையை வச்சிருக்காரு. பணத்தை பார்க்கும்போது உன் கை என்னடா நம்மன்னு அரிக்குமான்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற மீனாவும் முத்துவும் மாறி மாறி கேள்வி கேட்க அங்கே மனோஜ் வந்துட்டு அசிங்கப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க. மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. யார்கிட்டப்பான்னு அங்கே மனோஜ் எதுவுமே தெரியாது போல நிற்க அந்த சின்ன பையன் கிரிஷ் கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கிரிஷ் கிட்ட நானா அப்படின்னு சொல்ல தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நீ வாயை மூடு அப்படின்னு அண்ணாமலை ஒரே வார்த்தையில் அங்கே விஜயாவை அடக்க மனோஜ் வந்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கிரிஷ் முன்னாடி மன்னிப்பு சொல்ல கிரிஷ் எதுவுமே பேசாமல் அம்மாவையும் அந்த அங்கிளையும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. சரி சரி அதான் பணத்தை எடுத்தது இவன் தானே தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருக்குமே பணத்தை நிறந்து கொடுக்குறாங்க. பேராசை படக்கூடாதுரா மனோஜ், பேராசை என்றைக்குமே அந்த பெரு நஷ்டத்தை தான் கொடுக்கும். அது உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கொண்டு பாட்டி அட்வைஸ் பண்ணி அனுப்ப பேக் எடுத்துகிட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. மனோஜும் எல்லாமே வீட்டை விட்டு கிளம்புற நேரம் அந்த நேரத்தில் ரோஹினியும் மீனாவும் உள்ளே நிற்க மீனா நேராக ரோஹினி பக்கத்தில் வராங்க. இப்போ கூட எனக்கு ரொம்ப கோபம் வருதுங்க, உங்களை பற்றின விஷயத்த வீட்டில் சொல்லலான்னு. ஆனால் அதுக்காக சொல்லாமலும் நான் என்றைக்குமே இருக்க போகிறதில்ல, நிச்சயமாக சொல்லுவேன். ஆமாம், இந்த கீழ்த்தரமான ஒரு புத்தி இருக்க ஒருத்தருக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் அசிங்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் மகன் பற்றின விஷயத்த வீட்டில் சொல்லிவிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாவது வாழலாம், அதில் நிம்மதியாவது கிடைக்கும். இப்போது இந்த நிம்மதி இல்லாமல் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் நிற்கிறீங்க ரோஹினி. எத்தனை நாளைக்கு உங்களை என்னால் காப்பாற்ற முடியும்னு தெரியலை. நிச்சயமாக இந்த விஷயத்த நீங்கள் சொல்கிறதுக்குள்ள நான் சொல்ல தான் போகிறேன். ஒன்று எனக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் சொல்லிடுறது உங்களுக்கும் நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது. இனிமேல் கிருஷை என்னை முன்னாடி ஏதாவது அசிங்கப்படுத்தினா நான் கிருஷிக்காக பொறுத்து போகிறேன். ஆனால் அதே கிருஷிக்காக நிச்சயமாக நான் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் அதை சொல்லவும் செய்வேன் அப்படின்னு மீனா மிரட்டிட்டு போக ரோஹினி பயந்த மாதிரி நின்றுட்டே இருக்காங்க.